அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப அற்புதமான புரட்டாசி மாதத்துடைய பதிவு. நாளை நல்ல விசேஷத்தோடு பிறக்கக்கூடிய புரட்டாசியுடைய முதல் நாள். அதனால் எக்காரணம் கொண்டும் நாளை அந்த ஒரு தினத்தை மட்டும் தவறவே விடாதீங்க. ஏன்னா பெருமாளுக்கு உகந்தது புதன்கிழமை, பெருமாளுக்கு உகந்த திதி ஏகாதேசி. இப்படி இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த திதியும் இந்த நாளும் நாளைக்கு புரட்டாசியுடைய முதல் நாள் இப்படி எல்லாமே ஒன்று சேர நமக்கு அமைஞ்சிருக்கப்ப கண்டிப்பாக பெருமாளை நம்ம சேவிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். நம்ம செய்யக்கூடிய எளிமையான அந்த தீப வழிபாடுகள், சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அதீத சக்தி கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட நாளைய தினத்தில் நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் வேணும். எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும். பணப்பிரச்சனையாக இருக்குது, இல்லாட்டி மனசுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகளாக இருக்குது, இங்கே கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நீங்கள் நல்ல பெருமாளை வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்வதன் மூலமாக கண்டிப்பாக 200% உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் பெருமாளுடைய அருளாலே கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நம்ம எப்படி சொல்லணும், எந்த நேரத்தில் எந்த முறையில் சொல்லணுங்கிற இந்த தெளிவான விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் சக்தி வாய்ந்த புரட்டாசி மாதத்துடைய முதல் நாளும் ஏகாதேசி திதியும் வந்திருக்குங்க. அதுவும் புதன்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நமக்கு எல்லா அனுகிரகமும் கிடைப்பதற்கான ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நாளைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில்னால் நிச்சயமாக போய் பெருமாளை போய் சேவித்து பெருமாளுக்கு துளசி மாலைகள் கொடுக்கறது, கல்கண்டு ஏதாவது சமர்ப்பிக்கிறது, அதே நேரம் மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால் முடிந்த பூக்கள் அர்ச்சனைகள் இதெல்லாம் போய் பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபங்கள் ஏற்றிட்டு வருதுங்கிறது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி. நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நமக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நடத்தி கொடுப்பாருன்னு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இப்போ வீட்டில் நம்ம ஏற்கனவே நம்முடைய பல பதிவுகள் கொடுத்துருக்கோம். இந்த புரட்டாசி முதல் நாள் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோடு கூட ஸ்பெஷலாக நாளைக்கு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இல்லாட்டி இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், திருப்பதிக்கு போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக திருப்பங்கள் நடக்கும். ஏன்னா திருப்பதி ஏழுமலையான் கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சாலுமே ஒரு கடன் பிரச்சனை, ஒரு பணப்பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது கல்யாணத்துக்கு அப்படி நம்முடைய சொந்த தனிப்பட்ட பிரச்சனை எது திருப்பதி ஏழுமலையான் கிட்ட நீங்கள் வைக்கிறீங்களோ அதை உடனுக்குடனே அவர் நிறைவேற்றி தருவார். அதனால தான் திருப்பதியில் அவ்வளோ ஒரு கூட்டங்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இது மாதிரி திருப்பதி கோவிலுக்கு போகின்ற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் சிலருக்கு எவ்வளவோ பிளான் பண்ணிட்டு கூட அந்த கோவிலுக்கு போக முடியாத சூழல் இருக்கும். ஏன்னா திருப்பதிக்கு மட்டும் நம்ம ஏழுமலையான் மனசு வச்சா மட்டும்தான் நம்ம போய் சுவாமியை போய் தரிசிக்க முடியுங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்றோர்களுடைய வாக்கு. அப்படிப்பட்ட அந்த திருப்பங்கள் தரக்கூடிய பெருமாளுடைய சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நாளைய தினம் இந்த புதன்கிழமை புரட்டாசி முதல் நாள் ஏகாதேசி திதி இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரம், இல்லாட்டி காலை நேரம், இல்லாட்டி மாலை நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இல்லாட்டி காலையில் குளிச்சுட்டு வந்த கையோட நம்ம வெறும் வயிற்றில் அப்படி மனசார இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கணும், நல்ல அந்த பொருளாதார பிரச்சனைகள் தீரணும், பணம் நல்லா வரணும், இல்லை லைஃப்பில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, ஒரு தொழில் பிஸ்னஸ்ஸு, அப்படி வேறு ஏதாவது ஒரு வேண்டுதல், உங்களுக்கு எந்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நீங்கள் பெருமாள் கிட்ட வேண்டி பாருங்கள். நிச்சயமாக அந்த புரட்டாசி முடிவதற்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி திருப்பதி போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஆசை இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல கண்டிப்பாக நமக்கு அந்த பெருமாளே நம்மளை கூட்டிகிட்டு போவார். பெருமாளுடைய அனுகிரகம் சீக்கிரமாக நமக்கு கிடைக்குங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக.
இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் 108 முறை நாளைக்கு உட்காந்து நமக்கு ஃபுல் டெடிகேஷனோட இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 108 முறை உங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக சொல்லலாங்க. கைமேல் பலன் நிச்சயம். ஆனால் இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம், அப்படி உட்காந்து இவ்வளோ தூரம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு 9 முறை இல்லாட்டி 27 முறை இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஜெபிக்கிறதன் மூலமாக நமக்கு நல்லதொரு பலன்கள் நிச்சயம் பெருமாள் அனுகிரகத்தாலே கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது. இது திருப்பதி பெருமாளுடைய நமக்கு மூல மந்திரம். அதனால தான் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம கோவிலுக்கு போனால் திருப்பங்கள் வரும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு திருப்பங்கள், நல்லதொரு மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குதுன்னா மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் முடிய அந்த முழுக்க தினமுமே நீங்கள் ஒரே ஒரு சின்னதான ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. அப்படி தீபம் ஏற்றி வழிபடுறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடுறப்ப நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகமும் ஒரு சேர கிடச்சி நம்ம வாழ்க்கையில் எதை நினச்சி நம்ம வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் கூடிய விரைவில் கைகூடுங்கிறது ஐதீகமாக இருக்குது. நாளைக்கு நம்ம காலையில் குளிக்கின்ற தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் 2 துளசி இலைகள் மட்டும் நீங்கள் மறக்காமல் போட்டு அந்த தண்ணீரால் நம்ம உடம்புல இப்படி ஊற்றி குளிக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த ஒரு பீடை, தரித்திரம், இந்த கஷ்டங்கள் இது எல்லாமே விலகி நல்ல ஒரு மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அம்சமும் நமக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த துளசி இலைகளாலே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் குளிக்கின்ற நீரில் 2 துளசி இலைகள் போட நீங்கள் மறக்காதீங்க. அதே மாதிரி நம்ம நாளைக்கு இந்த பஞ்சபாத்திரம் தண்ணி எல்லார் வீட்லேயும் பூஜைக்கு டம்ளரில் தண்ணி வைப்பீங்க. அந்த தண்ணீரில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் மட்டும் சேர்த்து நீங்கள் இப்படி வைக்கிறப்ப ரொம்ப அதீத பலன் கிடைக்கும். இப்போ சுவாமிக்கு நம்ம நெய் தீபம் நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக எல்லாருமே நம்ம ஏற்றுவோம். அப்படி ஏற்றுகின்ற அந்த நெய் தீபத்தில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை மட்டும் இப்படி கையால் நுணுக்கி லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் ஒரு பொடி மட்டும் நீங்கள் போட்டு கலந்து அந்த தீபத்தை ஏற்றுறப்ப நம்முடைய வீடு நல்ல ஒரு தெய்வீக மனமாக நல்ல ஒரு பெருமாளுடைய அனுகிரகத்தோட, ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல பெருமாள் மகாலட்சுமி தாயாரும் நமக்கு வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக ஒரு நாளாச்சும் நம்ம கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அப்படி கோவிலுக்கு போயிட்டு வரப்போ துளசி இலைகள் நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த துளசி இலைகளை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டோட கேஷ் பாக்ஸு, ஜுவல்ஸ் வைக்கிற இடத்துல, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த நம்மளுடைய கையில் ஹேண்ட்பேக்லேயே நம்ம பவுச்சில் வச்சுருப்போம், பணம் வச்சுருப்போம். அந்த இடத்துல இப்படி எங்கெல்லாம் நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ, இந்த நகைகள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த துளசி இலைகள் நம்ம போட்டு வைக்கிறதுனால நமக்கு பொன்னும் பொருளும் பணமும் எல்லாமே பெருகும். பணமானது பல வழியில் நம்மக்கிட்ட திருப்பி சேருங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நிச்சயம் இந்த சின்ன விஷயங்களை பண்ணி பாருங்கள். நாளை தினம் மறக்காமல் இந்த திருப்பம் தரும் பெருமாளுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அடுத்த வருடம் புரட்டாசிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை தரமானது பண விஷயம் வேறு ஏதாவது விஷயத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே கிடச்சிருக்கும். ஏன்னா சக்தி வாய்ந்த மந்திரத்தை நிச்சயம் தவற விடாதீங்க. இந்த மாதம் முழுக்க சொல்லுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த மறக்காமல் உங்களுக்கு பிடித்த பெருமாளுடைய நாமத்தை பதிவிடுங்க. நிச்சயம் பெருமாள் அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.